ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு வந்து ரவை உப்புமா தான் செஞ்சுருக்கேன், தேங்காய் சட்னி. தம்பிக்கு பார்த்தீங்கன்னா தோசை தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்கள், 2 பேருக்கு எடுத்து வச்சாச்சு, சாப்பிட்ருவாங்க. பாப்பாவுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. தம்பி வந்து ஒரு பக்கம் சாப்பிட்டுட்ருக்கான், ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணாங்க மாமாவுக்கு அந்த ஃபோட்டோ. ஆனால் காலில் ஏறி மிதித்து உடச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அதை. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா சுட சுட சோறு, அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஆயில் அதிகமாகிடுச்சு. தக்காளி தொக்கு, கருணக்கிழங்கு, அவனுக்கு பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு. தம்பிக்கும் பேக் பண்ணியாச்சு. அவனுக்கு வந்து கருணக்கிழங்கு வறுத்து வச்சா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அடிக்கடி கருணக்கிழங்கு அடிக்கடி சாம்பார் செய்வோம் நாங்கள். அப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பேரிக்காய் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது. ஆப்பிள் கிடையாது, இது பேரிக்காய். அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் அவனுக்கு வந்து ரொம்ப வெறுப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அரிசிலாம் இருந்தது, யானை கவுனி அரிசி இது. அப்புறம் வந்து பச்சை பயிறு இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சாதாரண அரிசி இருந்தது. அதெல்லாம் வறுத்து வச்சுட்டேங்க பாருங்கள். வறுத்து வச்சுட்டா அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நாளுக்கு இருக்கும். உப்பு போட்டு வறுத்து வச்சுனா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். தம்பி வந்து நேற்று வாலிபால் வாங்கிட்டு வந்தாங்க, புது வாலிபால். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே பாய்.